திமுக அரசை பற்றி மக்கள் சொல்ல முடியாத துயரத்திலும் கடும் கோபத்திலும் இருப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரை வாடிப்பட்டி ஊராட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் உதயகுமார் இவ்வாறு தெரிவித்தார். மிக்ஜாம் புயல் போல நாம் தும்பை விட்டு வாழை பிடிக்கின்ற நிலையாக இருக்கக்கூடாது. வருமுன் காப்போம் என்ற நிலையை நாம் கையில எடுக்க வேண்டும். வந்தபின் பார்ப்போம் என்ற நிலையிலே தான் இந்த திமுக அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு சொல்லாத துயரத்துல இருக்கிறாங்க. அரசின் மீது கடும் கோபத்துல இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சீரழிவு, மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு எல்லாமே மக்கள் கேட்டா 1000 ரூபாய் தரன்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க விலைவாசி உயர்ந்ததுனால. ஆனால் இது ஒரு செயல்படாத முடங்கி போன மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த திமுக அரசு இருக்கிறது.